தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எப்பதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில இடத்துல வந்து 11ஆம் தேதின்னு சொல்றாங்க, சில இடத்துல 12ஆம் தேதின்னு சொன்னாங்க. எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து ஆல் இண்டியா கோட்டால நடந்துகிட்டே தான் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இப்போ வரப்போற ஸ்டே ரவுண்ட் வரைக்குமே வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இது நிறைய காரணங்களும் இருக்கும். பட் ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது எந்த வருடமும் வந்தது கிடையாது. இப்ப கடைசியா ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இப்ப நமக்கு வந்து 12ஆம் தேதியோட அதாவது இன்னையோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னாங்க ஆல் இண்டியா கோட்டாவுடைய 4த் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. இப்போ ஒரு நாள் தள்ளி 13ஆம் தேதி அதாவது நாளைக்கு நைட்டு 11:50 வரைக்கும் 55 வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ நைட்டு 11:55க்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்க குளோஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றது நாளைக்கு சாயந்திரம் 5 மணிக்கு மேல அதே 11:55க்குள்ள நீங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். சாய்ஸ் லாக்கிங் பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். அதுல எந்த இஷ்யூமே கிடையாது. பட் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இப்ப இவங்க எக்ஸ்டென்ஷன் குடுத்தாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அடுத்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது திரும்ப ஆரம்பிச்சுரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிசிய பேஸ் பண்ணி தான் எல்லா கவுன்சிலுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால, அவங்களே இத மாறி மாறி தள்ளி வச்சுட்டு இருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாடும் வேற வழி இல்லாம அவங்களும் போஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருப்பாங்க. பட் எது எப்படி இருந்தாலும், இன்னைக்கு தகவல் அப்படின்னு சொன்னா, ஆல் இண்டியா கோட்டாட ரவுண்ட் 4 கவுன்சிலிங்க்கு வந்து டேட்ட 13ஆம் தேதி அதாவது நாளைக்கு சாயந்திரம் நாளைக்கு நைட்டு 11:55 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ.